தீரன் கல்வி காணொளி 10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 5 பாடம் 3 பாய்ச்சல் சிறுகதை மற்றும் மொழியோடு விளையாடும் மொழித்திறன் பயிற்சி. 7 பக்கங்கள் 4 நிமிடத்தில் அறிய தீரன் கல்வி காணொளியோடு குழு சேர் விரும்பு பலரும் பயன்பெற பகிர். பாய்ச்சல் சிறுகதை யார் எழுதியது? இக்கதை எந்த தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது? எழுத்தாளர் ச. கந்தசாமி. தக்கையின் மீது 4 கண்கள் என்ற தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. ச. கந்தசாமி எழுதிய வேறு நூல்கள் எவை? அவரின் புகழ்பெற்ற புதினம் சாயவனம். விசாரணை கமிஷன் என்ற நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது கிடைத்தது. மற்றும் தொலைந்து போனவர்கள், சூரியவம்சம், சாந்தகுமாரி போன்ற 10க்கும் மேற்பட்ட புதினங்களை எழுதியுள்ளார். மற்றும் தக்கையின் மீது 4 கண்கள் உட்பட 100க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை எழுதியுள்ளார். பாய்ச்சல் சிறுகதையின் கதை மாந்தர்கள் யாவர்? அழகு சிறுவன், அனுமார் கலைஞன், ராமு, மேளம் நாதஸ்வரம் இசைப்பவர்கள் மற்றும் மக்கள் கூட்டம். பாய்ச்சல் கதையும் கதைக்கருவும் என்ன? அழகு என்ற சிறுவன் அனுமார் கலைக்கூத்தைக் கண்டு ஒரே நாளில் அவன் கலை வாரிசாவதும் அதை கண்ட பகல்வேட கலைஞனின் மகிழ்ச்சியும். கலைக்கான வாரிசு உருவாகிற போது கலைஞன் பெறுகிற மகிழ்ச்சியே கதைக்கரு. ஓங்கு இரும்பரப்பின் வங்க ஈட்டத்து தொண்டியோர். இந்த வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? இது குறிப்பிடும் ஊரின் பெயர் என்ன? சிலப்பதிகாரம் ஊர்கான் காதையில் இடம்பெற்றுள்ளது. ஊர் தொண்டி, ராமநாதபுரம் மாவட்டம். நிகழ்த்துக்களை எத்தனை வகைப்படும்? 4 வகை. கருவியை சுமந்தபடி ஆடல், கரகாட்டம், காவடியாட்டம். வேடம் கட்டி ஆடல், மயிலாட்டம், பொய்க்கால் குதிரையாட்டம், புலியாட்டம். குழுவாக ஆடல், ஒயிலாட்டம், தப்பாட்டம், தேவராட்டம், சேர்வையாட்டம். கதையை தழுவி ஆடல், தெருக்கூத்து, தோற்பாவை கூத்து. கீழ்கண்ட நடனங்கள் மற்றும் விளக்கத்தை பொறுத்துக. ஒயிலாட்டம் இசைக்கேற்ப துணியை வீசி ஆடுதல். தப்பாட்டம் தப்பு என்னும் கருவிக்காக ஆடுதல். தேவராட்டம், சேர்வையாட்டம் கிராமிய கலைஞர்களால் நிகழ்த்தப்படுபவை. தெருக்கூத்து ஆடல், பாடல், வசனம் ஆகியவற்றை இடம்பெறும் நாடகம். தோற்பாவை கூத்து வரைபடங்கள் திரைச்சீலையில் ஒளி ஊடுருவ நாடகம் போல் நிகழ்த்துதல். நாடகக் கலையை மீட்டெடுப்பதே குறிக்கோளாக கொண்டு தெருக்கூத்தை அடையாளமாக்கியவர் யார்? அவரின் சிறப்பென்ன? கூத்துப்பட்டறை நா. முத்துசாமி. அவர் இந்திய அரசின் தாமரை திரு விருது பெற்றவர். கலைஞாயிறு பட்டம் பெற்றவர். மொழிஞாயிறு தேவநேய பாவாணர். கலைஞாயிறு. கூத்துப்பட்டறை நா. முத்துசாமி. கீழ்கண்ட சொற்களை சரியான இடத்தில் நிரப்புக. ஓசை தரும் சொற்களை கொண்டு நிரப்பலாம். விரட்டாதீர்கள் பறவைக்கு மரம் வீடு. வெட்டாதீர்கள் மனிதருக்கு அவை தரும் மரவீடு. காலை ஒளியினில் மலரிதழ் அவிழும். சோலை பூவினில் வண்டினம் கவிழும். மலைமுகட்டில் மேகம் தங்கும். அதை பார்க்கும் மனங்கள் செல்ல தயங்கும். விடுபட்ட சொற்களை நிரப்புக. தொடர்ச்சி. வாழ்க்கையில் தோற்பவர் வெல்வர். இதை தத்துவமாய் பார்ப்பவர் முயற்சி மேற்கொள்வர். கைத்தட்டலே கவிஞருக்கு விருது. அவையோரின் ஆர்வமே அவருக்கு விருந்து. இப்போது விடுபட்ட சொற்களை வண்ணங்களை கொண்டு நிரப்புக. வானம் கருக்கத் தொடங்கியது, மழை வரும் போல் இருக்கிறது. அனைவரும் பாராட்டுக்களால் வெட்கத்தால் பாடகரின் முகம் சிவந்தது. உள்ளவரை, வெள்ளை மனம் உள்ளவரை அப்பாவி என்கிறோம். கண்ணுக்கு குளுமையாக இருக்கும் பச்சை புல்வெளிகளில் கதிரவன் மஞ்சள் வெயிலில் பரவி கிடக்கிறது. வெயிலில் அலையாதே, உடல் கருத்துவிடும். 7 பக்கங்கள் 4 நிமிடத்தில் முடிக்க. திறன் கல்வி காணொளியோடு குழு சேர் விரும்பு பலரும் பயன்பெற பகிர்.